இல்லை கைஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 5.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். ஸோ 6th சம் என்னென்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் 1,0, -1,0 அண்ட் 0,1. ரொம்ப சிம்பிளான 5 மார்க். ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டான், ஆனால் உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம்ஸில் இது வரும். ஆனால் பப்ளிக்கில் 1 or 2 டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அது நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதையும் நடத்துகிறேன். ஸோ இது சிம்பிளாக ஈஸியாக போடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், ஆக்சுவலாக ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து இதுதான் ஃபார்முலா. அந்த எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா வந்து வித் சென்டர் அண்ட் ரேடியஸ்க்கான ஃபார்முலா. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் அது ஜென்ரல் ஃபார்முக்கான வித் சென்டர் அண்ட் ரேடியஸ்க்கான ஃபார்முலா. ஆனால் பேசிக்காக ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், அந்த பாயிண்ட் சர்க்கிளுக்கு உள்ளே லை ஆகுதா, சர்க்கிள் பாயிண்டில் சர்க்கிளில் லை ஆகுதா இல்லை அவுட் சைடில் லை ஆகுதான்றது இதுதான். இந்த ஈக்குவேஷன் டிசைட் பண்ணும். அது என்னென்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதை 1ன்னு போட்டுக்கோங்க. இப்படி ரோமன் நம்பர் 1ல் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் அட் 1,0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 0 ஆகிடும். ப்ளஸ்ஸு 2 into 1 2g ப்ளஸ் 2 into அது 0 ஆகிடும். ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் அட் -1,0 சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 ஹோல் ஸ்கொயர் 1 அண்ட் ஒய் ஸ்கொயர் 0 ஆகிடும். ப்ளஸ் -2g 1 minus 2g and 2fy 0 ஆகிடும். ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது ரெண்டு சால்வ் 1 and 2 இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 2g ப்ளஸ் சி ஈக்குவல் டு -1. இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அண்டு -2g ப்ளஸ் சி ஈக்குவல் டு -1. இது கேன்சல். 2c ஈக்குவல் டு -2. அப்போ c ஈக்குவல் டு -1. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஜிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு வேலையை போகணும். இப்போ அட்டு 0,1 எக்ஸ் ஸ்கொயர் வராது. இப்போ 1 ப்ளஸ் 2g வராது. இப்போ 2f ப்ளஸ் 2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போது இது ஈக்குவேஷன் 3. இதில் கண்டுபிடிச்ச வேல்யூ இது 4ன்னு போட்டுக்கோங்க, 3ன்னு போட்டுக்கோங்க. வேணாம். சப் சி வேல்யூ இன் 3. அப்போ 1 ப்ளஸ் 2f -1 ஈக்குவல் டு 0. அப்போ f ஈக்குவல் டு 0. இன்னும் ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஈக்குவேஷன் 1லையும் போடுவோம். சப் சி வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. அப்போ 1 ப்ளஸ் 2g ப்ளஸ் -1 ஈக்குவல் டு 0. அப்போ இது கேன்சல். அப்போ g ஈக்குவல் டு 0. அப்போது ஜியும் 0, எஃப்பும் 0. அப்போ சி ஈக்குவல் டு -1. அப்போ ஃபைனல் அந்த ரோமன் நம்பர் 1 அப்படின்னு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அது என்னவா இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. இப்படியும் நிறுத்தலாம். இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இப்படியும் நிறுத்தலாம். அதாவது இது ஒரு
ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் 0,01 சாரி 0,0 அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுக்கான கொஷின், அதுக்கான ஃபார்முலா தான் இது. x² + y² = 1ன்னு இருக்குதுன்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வித் சென்டர் 0,0, அதாவது ஆர்ஜினில் இருக்குதுன்னு அர்த்தம் அதோட சென்டர். இதுதான் சம்.